ஈசனே சிவகாமி நேசனே எனைகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி அஸ்ட்ரோ சக்தி நிர்வாகத்திற்கும் நன்றியும் வணக்கமும் மதிப்பையும் கூறி இன்று 1/7/2025 ஜூலை மாத பிறப்பு. இந்த ஜூலை மாத பிறப்பு நமக்கு ஒரு மகத்தான பிறப்பு, நமது கர்மங்களை அறுக்கக்கூடிய பிறப்பு. தட்சநாயனம் உத்தராயணத்துல கடைசியா வரக்கூடிய ஆணி மாதத்துல வரக்கூடிய ஜூலை. தனுசு ராசி வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஜெயிக்கணும். முள்ளா மட்டும் எப்போது இருக்கக்கூடாது, அது மலராக எப்போ மாறணும். அப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள், உதவி உதவி என்று உணரக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட துலாம் அதுதான். துலாம் ரேஞ்சுக்கு தான் நீங்க இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாத பிறப்பு ஒரு மகத்தான வெற்றி பாதையை காட்டக்கூடிய ஜூலை மாதம். குரு கரெக்டா பார்த்துட்டு இருக்காரு, உங்க வீட்டை பார்த்துட்டு இருக்காரு, உங்க வீட்டையே அவர் பார்க்கிறாரு, வேற யாரும் பார்க்கல. தாம் பிள்ளைய என்னடா படிச்சியா, சாப்பிட்டியா, குளிச்சியா, கண்ணுக்குள்ள சோப் போடாம போட்டியா, ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிற தெரியுமா, நீங்களா சாப்பிடுவீங்களா, இல்ல பாட்டி தான் ஊட்டி விடணுமா, ஆட்சி தான் ஊட்டி விடணுமா, அந்த உணர்வுக்கு உணர்வாக இருக்கக்கூடியது. அந்த உணர்வுக்கு அதனாலதான் அது நம்ம தெளிவு குருவின் திருமே காணல், தெளிவு குருவின் திருநாமம் சப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் சிந்தித்தல். அந்த குருவனுடைய தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய இடம் தொண்டு உள்ளம், கருணை உள்ளம், தொண்டு உள்ளம், கருணை உள்ளம், கடன் இல்லாத உலகம், கொடுக்கல் வாங்க இல்லாத உயிர் உலகம். தனுசு கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. கொடுக்கல் வாங்கறதுதான் அப்புறம் சிக்கலாகி போறோம், அப்புறம் எங்கேயாவது போய் விழுத்துரும், ஏதாவது ஒரு மரத்துக்கு போயிடும். கொடுக்கல் வாங்கல் அப்படிப்பட்ட எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பாக இந்த மாதம் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து. ஏன்னா இந்த மாசம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாசமாக இருக்கும். குருவும் பார்க்கிறாரு, உங்க ராசிக்கு 3ல ராகு கேது இருக்காரு, சனியும் இருக்காரு. அதனால கொஞ்சம் உங்க தசாபத்தியை மட்டும் பார்த்துக்கணும். உங்க தசாபத்தியை பார்த்துக்கிட்டு நீங்க உங்க வாழ்க்கையை ஜெயித்து காட்டுங்கள். பிறருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா ஜனனி சன்மையாக்கணும் என்ற பதிகம் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணதுங்க, உங்களுக்கு அது வித்துட்டது, உங்களுக்கு தான் அது ஜெயிக்கக்கூடியது. கர்ம பலன் கண்டிப்பாக அதை நல்ல முறையில பயன்படுத்திக்கங்க. நல்லது தாங்க சொல்லணும். இப்ப நான் விருச்சிகத்தை சொல்ல முடியாது, அதே சமயத்துல கன்னியை சொல்லணும்ல, துலாம சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாறி மாறி தான் வரும். அப்ப தனுசுக்கு இந்த மாசம் மிக அற்புதமான மாசம். D2 உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது உங்க தசாபத்தி, சப்போர்ட்டா இருக்கிறது உங்க தசாபத்தி, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ராமேஸ்வரம் வழிபாடு, சேதுக்கரை வழிபாடு, தேவிப்பட்டினம் வழிபாடு, உத்தரகோசமங்கை வழிபாடு. ஏன் உங்களுக்கு அந்த பகுதியை சொல்றேன், மேக்சிமம் எல்லாருமே லீவுனா ராமேஸ்வரம் இல்லைன்னா கன்னியாகுமரி. வடக்க நம்ம போக மாட்டோம், இல்லை லாங்குவேஜ் பிரச்சனை, பண பிரச்சனை, ரொம்ப அதிகமாக போகிறோம், எதையுமே செய்ய முடியாது. அதே சமயத்தில் இந்த பக்கம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனால ராமேஸ்வரம் 333 கோடி தோஷங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே திருத்தலம் ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் மட்டும்தான். அதனாலதான் வடக்கிருந்து படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க, வடக்கிருந்து படையெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மளை திரிகோணத்துக்கு தள்ளிட்டு வடக்கு இருக்கிறவங்க பூரா ராமேஸ்வர குடித்தனம் ஆயிடுவாங்க. அப்படி ஆயிப்போச்சு. அப்படிப்பட்ட ராமேஸ்வர திருத்தலத்துல நல்லா பண்ணுங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.